நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே திமுகவில் இருந்து திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர், அது மட்டுமல்ல கலைஞருடைய நினைவு அந்த இறுதி நாளை ஒரு நாள் முழுவதும் தொகுத்த கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தொகுப்புரை செய்த ஒரு சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு நம்மிடையே வந்திருக்கிறார். எங்கள் பெருமைக்குரிய நாகை நாகராஜன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு வருகை தந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் நிறம் நேயர்கள் அத்துணை பேருக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத என் அன்னை தமிழின் இனிய வணக்கம். ஏன்னா தமிழ் நிறம் என்பதே ஒரு அற்புதமான வார்த்தை. வண்ணங்கள் வேறு, நிறங்கள் வேறு. தமிழில் இருக்கிற இந்த 2 சொற்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதில் நமது தமிழ் நிறம் தமிழ் நிறமாகவே இருக்கிறது. சில பேர் நிறத்தை வண்ணமாக்கி தங்களுடைய எண்ணத்தை அந்த வண்ணத்துக்குள் கொண்டு போய் தாங்கள் தான் அந்த வண்ணத்தின் அதிபதிகள்னு பேசுவாங்க. ஆனால் தமிழ் நிறம் நேயர்களும் சரி, நிகழ்வு நிர்வாகிகளும் சரி, அத்துணை பேருமே நிறம் மாறாத பூக்கள். அவர்களுக்கு என்னுடைய வசந்த கால வணக்கங்கள். வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார். திமுக தலைவர், முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு பிறந்த நாள் நிறைவு விழாவும் அவருடைய மறைவு தினமும் வர இருக்கு. அவருடைய நினைவலைகளை நம்ம பேசலான் இருக்கோம். கலைஞர் அப்படின்னோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர விஷயம் என்ன சார்? கலைஞர் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தவுடன் நினைவுக்கு வருவது ஒரு கலங்காத மனிதர். ஓகே. கலைஞர் ஒரு கள போராளி. கலைஞர் என்றைக்கும் கலங்கமில்லாத தலைவர். இது 3 எப்பயுமே என் மனதில் உண்டு. ஏன்னா கலைஞர் திருக்கோவிலைக்கு வந்த பொழுது அந்த வீட்டில் உள்ள குறிப்பேட்டில் எழுதியிருப்பார், நெஞ்சமெல்லாம் மணக்கிறது, நினைவெல்லாம் இனிக்கிறது என்று எழுதியிருப்பார். அந்த வாசகம் கலைஞர் என்ற பெயரை கேட்கிற பொழுதெல்லாம் நெஞ்சமெல்லாம் மணக்கிறது, என் நினைவெல்லாம் இனிக்கிறது இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போ கலைஞர் அப்படின்னோடனே எல்லாருக்கும் டக்கு ஞாபகம் வர இடம் திருவாரூர். ஆனால் அவருடைய பிறப்பிடம் திருக்குவளை. திருக்குவளைக்கும் கலைஞருக்குமான ஒரு உறவு சொல்லுங்க சார். அற்புதமான கேள்வி. நிறைய பேர் இன்றைக்கும் கலைஞர் பிறந்த ஒரு திருவாரூர்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் பெருமையாக சொல்வது உண்டு, கலைஞர் பிறந்த ஊர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து திருக்குவளை, பிரிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்த திருக்குவளை, மேலும் பிரிக்கப்பட்ட தற்போதைய நாகப்பட்டினத்தின் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை. எனவே தலைவர் கலைஞர் பிறந்தது திருக்குவளை, வளர்ந்தது திருக்குவளை. தலைவர் பிறந்த ஊர் திருக்குவளை, அவருக்கு பிடித்த ஊர் திருவாரூர். அதுக்கு எப்பயுமே ஒரு காரணம் உண்டு. எல்லா குழந்தைக்கும் அப்பாவுடைய ஊர் தான் பூர்வீகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மாவுடைய ஊர் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் சாதாரணமாக லீவில் பள்ளிக்கூடம் விட்டால் ஊருக்கு அழைச்சிட்டு போகிறோன்னா அம்மாச்சி வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு தான் குழந்தைங்க போகும். அந்த மாதிரி அவருடைய தாயின் ஊர் வந்து திருவாரூர். ஆனால் அவருடைய தந்தையின் ஊர் திருக்குவளை. அந்த திருக்குவளை சூழல் தான் கலைஞரை பல்வேறு விதத்தில் செதுக்குனுச்சு. கலைஞருடைய தொடக்க கல்வி, அவர் அகரம் படித்த பள்ளிக்கூடம் இன்றைக்கும் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு அரசு தொடக்க பள்ளியில் தான் அவர் 1ஆவது வகுப்பை தொடங்கினார். அவங்க அப்பா முத்துவேலர் என்பவர் அந்த தருமபுர ஆதீனத்துக்கு உட்பட்ட அந்த திருக்குவளை திருக்கோளிலிநாதர் அந்த திருக்கோயிலில் அந்த ஆதீனத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு வித்வான். அவர் ஒரு இசைக்கலைஞர். கலைஞருடைய கூட பிறந்த சகோதரிகள் 2 பேர் கலைஞர். இதில் என்ன வேடிக்கைன்னா, அவங்க அம்மா கடைசி வரைக்கும் வயல் வேலைக்கு போய் உழைத்து சம்பாதித்து வந்து வீட்டு வேலையும் பார்த்தவர்கள். கலைஞருக்கு அந்த பிரசவத்தை சொல்லுகிற பொழுது கூட நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் நினைவுபடுத்தி சொல்லியிருப்பார், அந்த அம்மாவுக்கு இடுப்பு வலி வருது, வைத்தியச்சியை கொண்டு போய் அழைத்து வருவதற்குள்ளாகவே கருவிலிருந்து தானே போராடி தானே வெளியில் வந்துடுவார். அடுத்த உதவி இல்லாமல் கருப்பைக்குள்ளேயே தன்னுடைய போராட்டத்தை தொடங்கி அந்த கர்ப்பப்பையின் வாயிலிருந்து வருகிற பொழுது வீட்டுக்குள்ளேயே பிறந்தவர் தலைவர் கலைஞர். அந்த பிறக்கிறப்ப பொழுது கூட அந்த போராடி தான் வெளியில் வந்தார். எல்லா குழந்தையும் போராடி தான் வரும். ஆனால் ஒரு வைத்தியச்சி துணை இருக்கும். அந்த வைத்தியச்சி துணை இல்லாமல் பெற்ற குழந்தை அங்கே தான் தொடக்க கல்வி படிக்கிறார். இன்னமும் தலைவர் கலைஞர்
நெஞ்சுக்கு நீதியில் சொல்வதைப் போல அந்த திருக்குவளை குளம் அவர் சுற்றி விளையாண்ட தலம் இல்லையா, அந்த திருக்குவளை கோவில் அவருடைய விளையாட்டு மைதானம். எல்லா குழந்தைகளுக்கும் தான் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் குளம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால தான் வைரமுத்து கூட ஒரு கவியரங்கத்தில் திருவாரூரில் பாடிய பொழுது சொன்னார், அந்த திருக்குவளை குளம் என்ன, தீர்த்த குளமா திராவக குளமா, இப்படி ஒரு அக்கினி பூ பூத்திருக்கிறது அப்படின்னு கேட்டார். காரணம், அந்த மண்ணின் வாசனையை முற்றிலும் உணர்ந்தவர், முற்றிலும் அதிலேயே பழகியவர். ஒரு காலகட்டத்தில் ஒரு 7-8 வயது வருகிற பொழுது குடும்ப சூழ்நிலை காரணமாக திருக்கோயிலிருந்து அவர்கள் திருவாரூருக்கு இடம்பெயர்கிறார்கள். காரணம், அவங்க அம்மாவுடைய ஊர் காட்டூர், திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டூர் தான் அவங்க அம்மா ஊர். அவங்க அம்மா ஊருக்கு தன்னுடைய சகோதரிகள் 2 பேர், நமது சண்முகசுந்தரத்தம்மாள் முரசொலிமானுடைய அம்மா, இவர்களோடு அவர் திருவாரூருக்கு இடம்பெயர்கிறார். காரணம் என்னன்னா, அங்கே தொடக்க கல்வி வரைக்கும் தான் இருந்துச்சு. இன்றைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 5வது வரைக்கும் படிக்கலாம். 6வது படிக்கணும்னா அவங்க பக்கத்தில் உள்ள நாகப்பட்டினத்துக்கோ திருவாரூருக்கோ போகணும். இவர்கள் குடும்பம் வந்து அம்மா வீடு திருவாரூர் இருந்ததால் திருவாரூருக்கு வந்துடுறார். திருவாரூருக்கு வந்த பிறகு எப்படி திருக்குவளை குளமும் கோவிலும் அவருக்கு ஒரு பெரிய படிப்பு தலமாக இருந்ததோ, அதே போல் திருவாரூரில் இருக்கிற கமலாலயமும் அந்த பெரிய கோவில் தியாகராஜர் கோவிலும் அவருக்கான தலமாக மாறியது. நீங்கள் அவர் 10 வயதில் உங்களை எல்லாருக்கும் தெரிந்தது தான், திருவாரூரில் இருக்கிற போர்டு ஸ்கூலில் அவரை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. கலைஞர் ஒன்றும் பெரிய ஆஜானுபாவான உருவம் கிடையாது, உருவத்தில் கொஞ்சம் கம்மி. அப்போல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னா காதை தொடணும்னு சொல்லுவாங்க. 1வதுக்கு 6வது படிக்கிறப்ப காதை தொட சொல்லியிருக்காங்க. கலைஞருக்கு காது தொட முடியல, உயரம் இல்லை, கை எட்டலை. ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு கஸ்தூரி ரங்கன்னு பேர் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அவர் இந்த ஆண்டு ஒன்றை சேர்க்க முடியாது, அடுத்த ஆண்டு வளர்ந்து வா என்று சொன்ன பொழுது, நண்பர்கள் எல்லாரும் கவனிக்கணும், திருவாரூர் போர்டு ஸ்கூலில் அடுத்த வருஷம் வான்னு கஸ்தூரி ரங்கன் ஆசிரியர் சொன்ன பொழுது, என்னை இந்த ஆண்டே நீங்கள் சேர்க்க வேண்டும். ஒருவேளை என்னை சேர்க்க மறுத்தால் எதிரில் இருக்கிற கமலாலயத்தில் விழுந்து நான் தற்கொலை செய்து கொள்வேன். என் தற்கொலைக்கு காரணம் தலைமை ஆசிரியர் கஸ்தூரி ரங்கன் என்று எழுதி வைப்பேன் என்று சொல்லி தலைமை ஆசிரியரிடமே போராடி 6ஆம் வகுப்பில் சீட்டு வாங்கிய முதல் மாணவன் என்ற வரலாறு தலைவர் கலைஞருக்கு தான் உண்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் விளையும் பயிர் முளையிலேயே தெரியுமா? ஒரு விதை விருட்சமாக வெளியே வருகிற பொழுது ஆச்சரியத்தை கேள்விக்குறியோடையே வரும். நீங்கள் சாதாரண ஒரு அவரை விதை மண்ணுக்குள் புதைந்து 3 வாரம் கழித்து வெளியே வருகிற பொழுது வளைந்து வரும். இந்த விசாலமான உலகத்தை பார்த்தோன்னு நிமிர்ந்து ஆச்சரியக்குறியாகும். ஆனால் வினாக்குறி போல் வளையாமல் ஆச்சரியக்குறியை போல நிமிர்ந்தே பழக்கப்பட்ட முதல் மாணவன் தலைவர் கலைஞர். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அந்த திருவாரூர் போர்டு ஸ்கூலுக்கும் அங்கே உள்ள ஆசிரியர் இவரை வந்து பயன்படுத்துவார். எதுக்கு பயன்படுத்துவார்? அவங்க வீட்டில் போய் டீ காப்பி வாங்கிட்டு வரது. இவர் போய் டீ காப்பி வாங்க போவார். அந்த வீட்டில் இருக்கிற அம்மா என்ன பண்ணுவாங்களாம், இவருக்கு முதல்ல காப்பி கொடுப்பாங்களாம். அந்த காப்பி இன்னமும் என் நெஞ்சில் நிற்கிறதுன்னு 90 வயசில் சொல்கிறார். எங்கே? திருவாரூர் தெற்கு வீதியில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. பொதுக்கூட்ட மேடைக்கு பின்னால் அவர் படித்த பள்ளிக்கூடம், வலதுகை பக்கம் அந்த மட வளாகத்தில், அந்த வடக்கு மட வளாகத்தில் அந்த ஆசிரியருடைய வீடு. 90 வயசில் நினைக்கிறார், இன்றைக்கும் நான் எத்தனையோ காப்பி குடிச்சிட்டேன், அந்த காப்பி மாதிரி இல்லை. ஆசிரியர்களிடம் வந்து ஒரு மாணவர் நீங்கள் படிக்கிறப்பயே அவரோடு சேர்ந்த ஈடுபாடு தெரியும். நீங்கள் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது தமிழ் பாட புத்தகத்தில் பாவேந்தர் பாரதிதாசனுடைய தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த பாடலை நீக்குகிறார்கள். பாடத்திட்டத்திலிருந்து அதை நீக்குகிறார்கள். ஆனால் கலைஞர் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது அந்த பாடத்திட்டத்தில் பாவேந்தருடைய பாடலை சேர்க்க வேண்டும் என்று மாணவர்களோடு போராடி மீண்டும் அந்த பாடத்திட்டத்தில் அந்த பாடலை பாவேந்தருக்கு பெருமை சேர்த்த புகழ் கலைஞருக்கு உண்டு. இளமை காலத்திலிருந்து அவருடைய போராட்டம் அப்படிங்கிறது மொழி சார்ந்தது. அவருக்கு தமிழை, அதாவது தேவாரத்தில் ஒரு வரி வரும், தமிழை தாயை பழித்தவனை கூட மன்னித்து விடலாம், தமிழை பழித்தவனை மன்னித்து விடக்கூடாது. அதுலேருந்து ஒரு வரி எடுத்து சொன்னவர் அவர்.
சொன்னது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்துகிற ஆற்றல் அவர்கிட்ட இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் ஓராண்டு காலம் கழித்து மொழிப்போர் ஆட்டம் நடக்கிற பொழுது அதே திருவாரூர் வீதியில் மாணவர்களை அழைத்து கொண்டு கையிலே கயல் வில் புலி பொறித்த தமிழ் கொடியை ஏந்தி கொண்டு தேடி வந்த இந்தி பெண்ணைக்கே நீ நாடி வந்த கோலை நாடு இதுவல்ல என்று சொன்ன பொழுது அவர் ஒரு மாணவன் என்பதை மறந்துடக்கூடாது. கண்டிப்பா நீங்க சொன்ன இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கலைஞருடைய இளமை அப்படிங்கிறது தெரிந்த வரையில் ஒரு வறுமை சார்ந்த ஒரு குடும்பத்தில், ஏன்னா அம்மா ஒரு வீட்டு வேலை அப்படிங்கிறப்ப ஒரு வறுமை சார்ந்த ஒரு குடும்பம். வறுமையில இருக்கிறப்ப அவருக்கு எப்படி இந்த போராட்ட குணம் வந்திருக்கும்? தமிழ் சார்ந்து இல்லை ஒரு மொழி சார்ந்த ஒரு உணர்வு, சின்ன வயசுலேயே இந்த போராட்ட குணம், குறிப்பாக இந்த திருவாரூருடைய தெற்கு வீதியில் வர்ற அலைந்த அலைச்சல், அதை பற்றிலாம் சொல்லுங்க. ஆமாம், வறுமை என்று ஒரு காரணம். அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அப்பா ஒரு இசைக்கலைஞர். ஓகே. ஒரு 5 வயதில் நீங்கள் இப்பயும் திருக்கோலையில் கலைஞருடைய இல்லத்துக்கு வந்தீங்கன்னா வாசல் அவங்க அப்பாவுடைய சிலை இருக்கும், அவங்க அம்மாவுடைய சிலை இருக்கும், அதுக்கு மேலே ஒரு படம் இருக்கும். அந்த படம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா நிற்பார், பக்கத்தில் ஒரு குழந்தை நிற்கும். எப்படி நிற்கும் தெரியுமா? நெற்றி நிறைய திருநீர், கையிலெல்லாம் திருநீர், ஆச்சாரமாக ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை நிற்கும். தோளில் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த பட்டு துண்டை அப்படி மேலே போடுற மாதிரி கீழே பஞ்சகச்சம் கட்டி, அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, திருநீர் பூசி திருஞான சம்பந்தரை போல காட்சியளித்த குழந்தை தலைவர் கலைஞர். அந்த புகைப்படம் எப்போ எடுக்கிறாங்க தெரியுமா? ஒரு 5 வயது வந்த உடனே தன்னுடைய குலத்தொழிலாக இருக்கிற இசைத்துறை, அதுக்கு இந்த குழந்தையை கொண்டு போய் பயிற்றுவிக்கணும்னு அவங்க அப்பா ஒரு விற்பனர்கிட்ட அழைச்சிட்டு போன புகைப்படம் அது. அந்த விற்பனர் அவரும் இசைக்கலைஞர் தான், அவர் மேல் ஜாதிக்காரர் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அழைச்சிட்டு போகிறப்ப சொல்கிறப்ப இந்த பையனுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி குருகுல வாசம், குருவுக்கு தட்சணை வைக்கிறப்ப அந்த குரு கேட்ட தட்சணை எது தெரியுமா? நீ இந்த வித்தையை கற்றுக்கணும்னா தோளில் போட்டிருக்கிற துண்டை கீழே போட்டு இடுப்பில் கட்டு, உனக்கு பணிவு வந்தால்தான் வித்தை வரும்னு சொன்னாங்க. ஆனால் கலைஞர் 5 வயதிலேயே பணிவு வந்தால்தான் வித்தை வரும் என்று சொன்னவரிடம் தோளில் போட்டிருக்கிற துண்டை இடுப்பில் கட்ட மாட்டேன், எனக்கு இந்த கலையே தேவையில்லை என்று இசைக்கலைக்கே போகாமல் ஒரு இசைக்கலைஞர் குடும்பத்தில் பிறந்த தமிழ் படித்த தமிழ் பற்றுள்ள ஒரே மாணவன் தலைவர் கலைஞர் தான். இசைக்கலை அதுக்கு பிறகு அவர் போகவே இல்லை, அவருடைய குல தொழில் தானே அது. அதான் குலத்தொழில் என்பதை விட குலவித்தை, குலவித்தை தொழில் அல்ல, அது ஒரு வித்தை. இப்போ டாக்டருடைய பையன் டாக்டர் ஆகணுங்கிற மாதிரி இசைக்கலைஞருடைய பையன் இசைக்கலைஞர். அதையே தவிர்த்தவர். அவருக்கு தமிழ் மீது தீராத காதல் உண்டு எப்பயுமே. அடுத்தது திருவாரூரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தமிழ் தீக்கு நிறைய மருந்து கிடைத்தது, அவருடைய தமிழ் தாகத்துக்கு நிறைய நீர் கிடைத்தது. காரணம் திருவாரூர் தான் ஒரு காலத்தில் தஞ்சைக்கு அடுத்து தமிழ், ஆகமத்தமிழ், ஆன்மீக தமிழ், அரசியல் தமிழ், இது 3ம் கலந்த நிகழ்வு. அங்கே தான் அவர் முதலாக பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய உரையை கேட்கிறார். திருவாரூரில் தான் முதலாக பேரறிஞர் அண்ணாவை சந்திக்கிறார். திருவாரூரில் தான் முதலாக பேராசிரியர் அன்பழகனை சந்திக்கிறார். திருவாரூரில் தான் முதலாக பாவேந்தர் பாரதாசனை சந்திக்கிறார். இப்படி அவருக்கான தேடல்கள் அதிகமாக இருந்துச்சு. அப்படி தேடல்கள் அதிகமாக இருக்கும்போது தமிழ் மீது இருக்கிற பற்றில் நீங்கள் எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க, தமிழை எழுத்து கூட்டி படிப்பதை விட எண்ணத்தை கூட்டி படித்தால் அவர் தமிழ் அறிஞன் ஆயிடுவான். அதை தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்த ஒரு தலைவர் கலைஞர். 14 வயசில் மாணவர் மன்றம் நினச்சி பார்க்க முடியுமா? 14 வயசில் கையெழுத்து பிரதி முரசொலி. அப்போ அந்த முரசொலி கையெழுத்து பிரதியாக மாறினது பெருசு இல்லை, அந்த முரசொலியை கொண்டு போய் கொடுத்த பிறகு பல பேர் அதை அடையாளப்படுத்துகிறார்கள். அறிஞர் அண்ணா ஒரு விழாவிற்காக திருவாரூர் வர்றார். அவர் ஒரு நூலில் படித்த கட்டுரை இளமை பலி என்கிற சிறுகதை. அந்த இளமை பலிங்கிற சிறுகதையை திருவாரூரில் உள்ள ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார், அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன பொழுது கலைஞர் அழைச்சிட்டு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. கலைஞருக்கு ஒன்று அப்போ ஒரு படோடபமான உருவம் கிடையாது, இளமையான ஒரு 16 வயது நிரம்பிய இளைஞனாக போய் நிற்கிறார், மாணவனாக போய் நிற்கிறார். அண்ணா பார்த்துட்டு சொல்கிறார், நான் ஒரு எழுத்தாளரை அழைச்சிட்டு வர சொன்னேன், நீங்கள் ஒரு மாணவனை அழைத்தவர் இல்லை, நான் தான் அந்த கருணாநிதி இளமை பள்ளி நூல் எழுதியவன் நான் தான். அண்ணா
அண்ணா முதலாக தலைவர் கலைஞரிடம் அவர் தமிழ் எழுத்து, தமிழ் கட்டுரை, தமிழ் கதைக்குத்தான் பாராட்டினார். அப்போ அண்ணா சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? உன்னிடம் திறமை அதிகம் இருக்கிறது, உன்னிடம் கலைத்தன்மை அதிகமாக இருக்கிறது, நீ தயவு செய்து அரசியலுக்கு வராதேன்னார். அண்ணா வர வேணாம்னு சொன்னார். பேரறிஞர் அண்ணா அப்போ ஒரு அரசியல் தலைவர், தந்தை பெரியாருக்கு பின்னால் திராவிட கழகத்தில் இருந்தவர் இல்லையா, பெரிய பிரமுகர். ஆனால் இவர் அரசியலுக்கு வராதீங்கிறார். எந்த அண்ணா அரசியலுக்கு வராதீங்கன்னு சொன்னாரோ அதே அண்ணாவுக்கு பின்னால் அணிவகுத்த முதல் தலைவர்களின் முன்னணி தலைவராக கலைஞர் மாறுகிறார். அதுக்கு காரணம் அவருடைய தமிழ் தான். நீங்கள் அதை விட பெரிய ஒரு ரகசியம் என்னென்னா, எல்லாரும் சொல்லுகிற ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன், அண்ணாவுக்கு முன்பு திரைப்படத்தில் வசனம் எழுதி கதை எழுதியவர் கலைஞர் மு. கருணாநிதி தான். கலைஞர் தான் அண்ணாவுக்கு முன்னாடி போறாரு. 1947 போயிட்டாரு. அண்ணா 1949 வர்றாரு. 49 வெற்றி பெற்ற எழுத்தாளராக கலைஞர் மாறிட்டார். இன்னைக்கு பல பேர் விமர்சனம் செய்யலாம். நீங்கள் விமர்சனங்களை தாண்டி ஒன்று சொல்லுகிறேன். கலைஞர் கதை எழுதி 500 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். அப்போ பவுன் எவ்வளோ தெரியுமா? வெறும் 4 ரூபா. ஒரு பவுனு வெறும் 4 ரூபா. கலைஞர் வாங்கின சம்பளம் ஒரு படத்துக்கு 500 ரூபா. அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா இன்றைய கணக்குக்கு 125 பவுன். 125 பவுன்னா இன்றைக்கி கணக்குக்கு 5 கோடி ரூபா மதிப்பு. 50,000 ரூபாயில் இன்றைக்கி பவுனு 125 பவுனு. அப்போ கலைஞர் அண்ணாவுக்கு முன்னாடியே 500 ரூபா சம்பளம் வாங்கினவர். பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்தி அவர் எழுதிய வசனங்கள் வெற்றி பெற்ற பொழுது கலைஞருக்கு சம்பளம் 1000 ரூபாய் இல்லையா? வருடங்கள் எத்தனை? 1949. அவருடைய அந்த தமிழ் பணி மாறலை. அவர் நடத்திய மாணவர் மன்றத்துக்கு ஒரு விழாவிற்கு வாழ்த்து தெரிவிக்கணும். அந்த இதழுக்கு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு கடிதம் எழுதுகிறார். எங்களுடைய மாணவர் மன்றத்துக்கு இதழுக்கான வாழ்த்து கவிதை தாருங்கள்ங்கிறப்ப பாரதிதாசன் எழுதிய வார்த்தைகளில் முத்தான வார்த்தைகள் தான் கிளம்பிட்டிருக்கான் தமிழ் சிங்க கூட்டம், கிழித்தெறிய தேடுதுபார் பகை கூட்டத்தைன்னு கலைஞரை முன்னிலைப்படுத்தி பாவேந்தர் எழுதிய வார்த்தை அது. அந்த விழாவிற்கு நாவலர் அழைத்திருக்கிறார், பேராசிரியர் அழைத்திருக்கிறார். பேராசிரியரும் வரவில்லை, பாவேந்தரும் வரவில்லை, நாவலர் மட்டுமே வந்து பேசி நிறைவேற்றுகிற அந்த நிகழ்விலே 1.25 மணி நேரம் தலைமை உரை ஆற்றிய பெருமை கலைஞரை சார் இல்லையா? கண்டிப்பா. இப்ப கலைஞர் அப்படின்னு நம்ம சொல்றப்ப அவரை சுற்றி ஒரு நாத்திக பார்வை இருக்கும். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நின்று போன தேரை திருவாரூர்ல கலைஞர் ஓட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏரோட்டம் இல்லாத ஏரோட்டம் இல்லாத இந்த பகுதியில் தியாகேசா உனக்கு தேரோட்டம் ஒரு கேடா அப்படின்னு எழுதினார். யாரு? இதே தலைவர் கலைஞர். ஏன்னா ஏரோட்டமே இல்லை, விவசாயமே இல்லை, உனக்கு தேரோட்டம் தேவையான்னு கேட்டார். ஆனால் அந்த தேர் காங்கிரஸ் ஆட்சியில் ஓடவே இல்லை, நிறுத்தி கிடக்கிறது. 1969 கலைஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சரான திருவாரூருக்கு வந்தவுடனே முதல் வார்த்தை சொன்னது, இந்த தேரை ஓட வைக்க வேண்டும் இல்லையா? அந்த தேரை ஓட வைக்க வேண்டும்னார். தேரோட்டம் தியாகேசா உனக்கு எதற்கு என்று கேட்டவர் அந்த சக்கரங்களை எல்லாம் ஆரங்களை எல்லாம் வடிவமாக்கி உருவமாக்கி நிறைவாக்கி அந்த தேரை ஆழித்தேரை அழகு தேராக இந்த வீதிகளில் ஓடவிட்ட பெருமை கலைஞரைத்தான் செய்கிறோம். என்னன்னா நீங்கள் ஒன்று வச்சுக்கங்க, எது சரியான பகுத்தறிவு தெரியுமா? கலைஞர் காட்டியதான் பகுத்தறிவு. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்யக்கூடிய இடத்திலே முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று நிரூபித்து காமித்தவர். பகுத்தறிவு பேசுகிற பொழுது ஏன் என்று கேட்டவர், முதலமைச்சரான பொழுது பெரும்பான்மை மக்களின் ஆசையை நிறைவேற்றியவர். கண்டிப்பா. இந்த புள்ளியிலிருந்து கலைஞருடைய இளமை கால நண்பர்கள், அவங்கள பத்தி பெருசா வெளி உலகத்திற்கு தெரியல. கலைஞர் காலத்தினுடைய நண்பர்கள் அவங்கள பத்தி சொல்லுங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சது கலைஞர் தன்னுடைய 90வது வயதில் திருவாரூருக்கு வந்தார். அப்பொழுது அவர் சந்திக்க நினைத்த, சந்திக்க விரும்பிய அவர் காலத்து சம நண்பர்கள் கூட இருந்தாங்க. அதில் எனக்கு தெரிந்து எல்லோருக்கும் தெரிந்தது அவருடைய பாலியகால நண்பர்கள் என்பார்கள். இல்லை,
பழகிய காலம் வரைக்கும் நண்பராகவே இருந்தவர் மரியாதைக்குரிய திருவாரூர் நகரமன்றத்தின் முன்னாள் தலைவர் ஐயா தென்னன் அவர்கள். தென்னன் தான் கலைஞருடைய கல்யாணத்துக்கு தோழர், மாப்பிள்ளை தோழர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சு போராட்டத்துக்கு அழைச்சிட்டு போனவரும் அவர் தான். தாலியை கட்டிட்டு போராட்டத்துக்கு போயிட்டார் கலைஞர். தென்னனோடு கலைஞர் தோளோடு தோல் இருந்து அவரோடு அலாவிய பல இடங்கள் உண்டு. அதில் தென்னனுடைய எப்பயுமே நட்பு நம்பிக்கையை தரணும். கமலாலய குளத்தை 2 பேர் நீஞ்சி கறக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. பாதி போல் கடந்தாச்சு. கறக்கிற பொழுது தென்னன் சொல்லுகிறார், இல்லை இல்லை என்னால் முடியல, திரும்பி போயிடலான்னா. கலைஞர் தென்னன்ற சொன்னாரா, பாதி தூரம் வந்துட்டோம், திரும்பி போகிறோம்னாலும் பாதி தூரம் போகணும், அதற்கு நாம் கொண்ட இலக்கை அடைந்தே தீர்வோம்னு சோறு விட்டிருந்த நண்பனையும் சேர்த்து சுமந்து கமலாலயத்தை கடந்தவர் தலைவர் கலைஞர். தென்னன் பல நிகழ்வுகளில் தென்னன் ஐயா சொல்லுகிற பொழுது கலைஞர் சின்ன பிள்ளை மாதிரி. ஒரு நாள் கோச்சிப்பாராம், ஒரு நாள் திருப்பி கூப்பிடுவாராம். அவரிடம் எவ்வளோக்கு எவ்வளோ கோபம் இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ குணம் இருக்கும். அதே மாதிரி தென்னன் ஐயாவுடைய திருவாரூரில் இருக்கிற இப்போக்கி நமது பிஆர்என் பன்னீர்செல்வம்னு இப்போ சொல்லுகிற தொழிலதிபர், அவங்க அப்பா நல்ல நெருங்கிய உயரமாக இருப்பார், செக்கச்சவேன்னு இருப்பார், வாழச்சேரி நடராஜன் சொல்லுவாங்க. அவர் அந்த 90 வயசில் அவர் சந்தித்த நண்பர்கள். கலைஞருடைய திருக்கோளை வீட்டுக்கு பக்கத்தில் அவருடைய தோழர் இல்லை, அவரை விட வயது கொஞ்சம் கம்மியானவர், ஆனால் சந்தானம்னு ஒரு இசைக்கலைஞர், அவர் தான் அங்கே எல்லாம் பார்த்துருந்தார். அவர் இப்படி ஒரு 7-8 பேரை சந்தித்தார். அவர் சந்தித்ததுலேயே இன்னொரு முக்கியமானவர், அந்த கமலாலய கரையில் கலைஞர் ஆனந்த விகடனில் காதல் படிக்கட்டுகள்னு ஒரு மிகப்பெரிய தொடர் வந்துச்சு. எல்லாரும் எழுதினாங்க. 52வது வாரம் கலைஞர் எழுதினார். கலைஞர் எழுதுகிற பொழுது அவர் காதலித்த அனுபவத்தை எழுதினார். தட்டச்சி நிலையத்துக்கு அந்த பெண் போவது வருவது, எப்பயுமே முதல் காதல் முதல் முத்தம் யாரும் மறக்க முடியாது. அந்த காதலியின் பெயர் என்ன என்று கேட்டிருப்பார்கள். 3 எழுத்து என்று சொல்லியிருப்பார். பெயரை முழுவதுமாக சொல்லியிருக்க மாட்டார். அந்த 3 எழுத்து காதலியை 90 வயதில் சந்தித்தார். ஓ ஆமாம், சந்தித்தார். ஆமாம். அந்த 3 எழுத்து காதலி யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த 3 எழுத்து காதலியை 90 வயசில் சந்தித்தார். சந்தித்த பொழுது கலைஞரிடம் இருக்கிற மிகப்பெரிய நாகரிகம் என்ன தெரியுமா, அந்த பெண்மணி உட்கார்ந்திருந்த பொழுது உன் கணவர் எங்கே என்று கேட்டார். தன்னுடைய முன்னாள் காதலியை சந்திக்கிற பொழுது கூட அவருடைய கணவர் அவருடைய குழந்தையை கூப்பிட்டு வாழ்த்து சொன்ன மிகப்பெரிய பண்பான காதலர் என் தலைவர் கலைஞர் இல்லையா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா என்றெல்லாம் கருதாம கலைஞருக்கு 90 வயசுனா அப்போ அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு, அதை மாறாம அந்த அம்மாவும் கலைஞருக்கு பிடிக்கும்னு அந்த சந்திப்பில் எனக்கு இப்பயும் நினைத்தால் புல்லரிக்கிறது. வத்த குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு சாப்பிட்றது கலைஞருக்கு பிடிக்குமா. 90 வயசில் அவருக்கு சாப்பிடணும்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. மருத்துவர்கள் மறுத்த பொழுது கூட ஒரு பிடி சோறு சாப்பிட்டார். நீங்கள் கலைஞர்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் தான். அந்த முறை வருகிற பொழுது திருக்கோளைக்கு வராரு, திருக்கோளை வீட்டுக்கு வராரு, தாகமாக இருக்குன்னு சொல்லி அவருக்கு பல பானங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் தன்னுடைய சக்கரை நாற்காலியில் கொல்லை பக்கம் அந்த மரத்தில் இருக்கிற தென்னை மரத்தில் இருக்கிற இளநீரை பறித்து கொடுக்குறாங்க. அப்போ பக்கத்தில் டாக்டர் கோபால் இருக்கார், உங்களுக்கு கபம் இருக்குது, இளநீர் குடிக்கக்கூடாதுங்கிறப்ப என் வீட்டு மரத்து இளநீர் எனக்கு கபம் தராதுன்னு சொல்லி 1க்கு 2 இளநீரை ஒரு குழந்தை எப்படி ஒரு குதூகலத்தோடு தனக்கு கிடைத்த பண்டத்தை சாப்பிடுமோ அந்த மாதிரி 90 வயசில் சாப்பிட்டாங்க. காரணம் என்னென்னா அவர் எதையும் மறக்காதவர், எவரும் மறக்கக்கூடாதவர். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுக்கும் கலைஞருக்குமான ஒரு உரையாடல், மறக்க முடியாத தருணங்கள் எது இருந்தால் பதிவு. எனக்கும் கலைஞருக்குமான உறவு என்பது என்னுடைய பிறப்பில் தொடங்கியது. நான் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பிறக்கிறேன். அந்த மாதம்தான் கலைஞர் மீண்டும் பல சட்டமன்ற உறுப்பினர்களோடு தனி பெரும்பான்மையோடு 1971 ஆட்சி அமைக்கிறார். ஆட்சி அமைக்கிற பொழுது நாகப்பட்டினத்திற்கு எப்போதுமே அவர் ஆட்சி அமைச்ச உடனே திருவாரூர், திருக்கோளை, நாகப்பட்டினம் வருவார். அப்படி வருகிற பொழுது எங்களுடைய
அப்பாவும் அம்மாவும், எங்கள் அம்மா தமிழாசிரியை, மொழி போராட்டத்தில் சிறைக்கு போனவங்க. அதனுடைய வெளிப்பாடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐயா ராஜமாணிக்கம் அவர்கள் கையில் என்னை கொடுத்து எனக்கு பெயர் வைக்க சொன்னார். அப்பொழுது தலைவர் எனக்கு வைத்த பெயர் வெற்றி செல்வன் என்பது. இன்னமும் என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாரும் என்னை செல்வான் தான் கூப்பிடுவார். அது காலப்போக்கில் சில ஆன்மீக காரணத்துக்காக நாகப்பட்டினத்தில் இருக்கிறதால என்னுடைய பெயர் நாகராஜன் மாறிச்சு. தலைவர் வைத்த பெயர் எனக்கு வெற்றி செல்வன். அதோடு கிட்டத்தட்ட பெயர் வைத்த காரணமும் என்னமோ அது நான் மட்டும் இல்லை, நான் இன்றைக்கும் பெருமையாக சொல்கிறேன், எங்களுடைய தலைமுறையில் பிறந்த அத்துணை பேருமே வேறு எந்த இயக்கத்தை பற்றி சிந்திக்க மாட்டோம். எங்களுடைய கீழத்தஞ்சை மாவட்டத்தில் எல்லாருமே கலைஞருக்கு பின்னாடி தான் நிற்போம். நம்ம ஊருக்கார் தலைவராக இருக்காருன்னு இல்லை, அது என்னமோ சின்ன வயசுலேருந்து படிப்பு காலத்துலேருந்தே அப்படியே இருந்தோம். 1984 நான் முதல்ல திமுக மேடை ஏறுறேன். மேடை ஏறி பேசுகிறேன். அன்றைக்கு இருந்த அண்ணன் அம்பலவாணன் அவர்கள் தலைமையில், சிக்கல் கணபதி அண்ணன் முன்னிலையில், ஒரத்தூர் தங்கராசு மாமா ஏற்பாடு செய்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன். 84 பேசுகிற பொழுது நான் 9ஆம் வகுப்பு தேர்வு முடித்திருக்கிறேன். 14 வயசில் நான் பேசுகிறேன். இந்த பயணம் தொடர்கிற பொழுது 89 தேர்தலுக்கு முன்பு முதலாக நான் பண்ணுவார். அப்போ அவர் பேச போவதற்கு முன்பு அந்த மேடையில் நான் பேசுகிறேன். அப்போ நான் பாலிடெக்னிக் படித்து முடிச்சிட்டேன். ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சுருந்தேன். தலைவர் கலைஞர் வந்த உடனே எனக்கு பொதுப்பணித்துறையில் வேலை கிடைச்சிது 89 ஆட்சியில். திருப்பி 91 தலைவர் கலைஞரை கைது செய்கிற பொழுது ஒரு அரசு பேருந்தை அடித்து அந்த வழக்கில் போகிற பொழுது என்னுடைய அந்த அரசு வேலை போயிடுது. திருப்பி அந்த சம்பவங்கள் நடந்து தலைவரை போய் சந்திக்கிற பொழுது அன்றைக்கு மாவட்டத்தில் அந்த அண்ணன் கோசிமணி தலைமையில் எல்லாரும் போய் பார்த்தோம். அதை விட தலைவரை ரொம்ப நெருக்கமாக பார்க்க வாய்ப்பு கிடைத்தது எப்படின்னா, கட்சியில் ஒரு சின்ன பிளவு வருகிறது 94 அந்த பிளவு வருகிற பொழுது குடவாசலில் தான் பிளவை ஏற்படுத்திய அண்ணன் வைகோ கூட்டம் நடத்துகிறார். அது தஞ்சை மாவட்டம், கீழே தஞ்சை மாவட்டத்தில். அப்போ அந்த கூட்டத்துக்கு எதிர்கூட்டம் போடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற பொழுது கொடாச்சேரியில் அந்த கூட்டம் நடக்குது. கொடாச்சேரியில் அந்த கூட்டம் நடக்கிற பொழுது அன்றைக்கு மாவட்டத்தில் அந்த மீனாட்சி சுந்தரம் வைகோவோடு போயிடுறார். அதனால் மாவட்ட துணைச் செயலராக இருந்த அண்ணா அம்பலவாணன் தான் அந்த பொறுப்பாளராக மாறுறார். கோசிமணி அண்ணன் தலைமையில் முதல்ல கொடாச்சேரி கூட்டம் போடுகிற பொழுது வைகோ பிரிந்த பிறகு தலைவருக்கு அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு அறிவாலயத்தில் கொண்டு போய் கொடுக்குறோம். கொடாச்சேரியில் கூட்டம் கூடிடுமா என்று சந்தேகப்பட்டு கேட்கல, குடவாசலை விட தாண்டிடுமான்னு கேட்கல, கொடாச்சேரி 10மான்னு கேட்டார். ஒரு பெரிய பிளவுக்கு பிறகு நடக்கிற கூட்டத்திற்கு கொடாச்சேரி 10மா என்று கேட்டார். நாங்கள் அடுத்த வார்த்தை நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொன்னேன், 10ஊரில் தான் கூட்டம்னு சொன்னேன். அவர் 10மா என்று கேட்டார், 10ஊரில் தான் கூட்டம்னு. உங்களுக்கு தெரியலாம், கொடாச்சேரியிலேருந்து கொடவாசல் போகிற வழியில் அந்த 10ஊர் என்ற கிராமத்தில் தான் ஒரு பெரிய வயல் அடைச்சி கூட்டம் போட்டோம். உடனே நிமிர்ந்து பார்த்து சொன்னார், தஞ்சை மண் பேசுகிறதுனார். அது எனக்கு கிடைத்த சாகித்ய அகாடமி விருதை போல. 10மா என்பதற்கு 10ஊரில் தான் கூட்டம்னு. கோசிமணி என்ன என் தவளை தட்டினார். தலைவர் கூப்பிட்டு என்னை அடித்து கூட்டத்துக்கு ஏற்பாடு பாருங்கண்ணா. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு என்னுடைய அரசியல் பயணம் ரொம்ப தீவிரமாக போச்சு. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஆய்வு செய்வதற்கு ஆட்கள் அனுப்புனாங்க. தமிழ் குடிமகன் தலைமையில் தஞ்சை மாவட்டத்துக்கு எல்லா ஒன்றியத்துக்கும் போய் பயணப்பட்டோம். அதற்கு பிறகு 96 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பே 94 டிசம்பர் 25ஆம் தேதி ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துக்கு இலக்கிய அணி அமைக்கப்படுகிறது. ஐயா அமுதன் தலைவர், தமிழ் குடிமகன் செயலாளர். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய இலக்கிய அணியும் துணை செயலாளராக 24 வயசு தான் அப்போ எனக்கு. 24 வயதில் ஒரு பெரிய மாவட்டத்துக்கு துணை செயலாளராக இலக்கிய அணிக்கு பொறுப்பு கொடுத்து என்னை அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர். அந்த ஆண்டு தான் என்னை தலைமை கழக பேச்சாளராகவும் அறிவிக்கிறார். நிறைய கூட்டங்கள், நிறைய தலைவரோட நெடிய பயணம். அதெல்லாம் தாண்டி ஐயா தமிழ் குடிமகன் 96 அமைச்சரவையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு தனி அமைச்சராக பொறுப்பேற்கிறார்.
அவருடைய நேர்முக உதவியாளராக, தனியாக நேர்முக உதவியாளராக அரசியல் சார்பாக இருக்கலாம், அந்த உதவியாளராக பணியமர்த்தப்பட்டவன் இந்த நாகை நாகராஜன். அந்த முதல் நாள் பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம் இன்னமும் என் வீட்டில் இருக்குது. அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் பேராசிரியர் அமர்ந்திருப்பார்கள், தமிழ் குடிமகன் ஐயாவும் நானும் மட்டும் நிற்போம். அந்த புகைப்படம் என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பேர். அதை தொடர்ந்து 98 என்னை அழைத்து என் கல்வி தொகுதிக்கு ஏற்ப நகராட்சியில் பணி வாய்ப்பு உத்தரவை அறிவாலயத்தில் கொடுத்து, அரசியலோடு மட்டும் இருக்கக்கூடாது, உன்னுடைய அறிவு உலகத்துக்கு அரசு பணி முக்கியம்னு ஒரு ஏழை தொண்டனை பார்த்து பணி உத்தரவு கொடுத்த பெருமை தலைவர் கலைஞருக்கு தான் சார். கண்டிப்பாக. அதிலிருந்து வரிசையாக அக்கா கனிமொழி அவர்களோடு சேர்ந்து பல நாட்கள் அந்த லாய்ட்ஸ் ரோடு அந்த வீட்டில் இப்படி தொடர்ந்து. இதனுடைய நிறைவு எப்படி தெரியுமா? செத்தும் கொடுத்தார் சீதகாதி என்பார்கள். என் தலைவர் கலைஞர் இறந்த பொழுது அவருடைய அந்த நிறைவு ஊர்வலத்தை பொதிகை தொலைக்காட்சியில் நல்லா கவனிக்கணும், ஒன்றிய அரசினுடைய ஆதரவு பெற்ற தொலைக்காட்சியில் காலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை கிட்டத்தட்ட 13 மணி நேரத்தில் இடையில் 2 மணி நேரம் மட்டும் இடைவெளி விட்டு 11 மணி நேரம் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை சொல்லி அதை கிட்டத்தட்ட 27 தொலைக்காட்சி அலைவரிசைகள், பன்னாட்டு அலைவரிசைகள் கூட ஒளிபரப்பியது. இன்றைக்கும் பல இடங்களில் நாளைக்கு நினைவு நாள் என்றால் எல்லாரும் முகநூலில் போடுகிற பதிவு தலைவர் கலைஞர் அவருடைய உடல் ராஜாஜி மகாலிலிருந்து அவர் அமைத்த அண்ணா சிலைக்கு வருகிறது, அவர் கட்டிய புதிய தலைமைச் செயலகத்துக்கு வருகிறது என்று அவருடைய கட்டிட நினைவுகளை சொல்லுகிற வர்ணனை, அந்த சொற்களுக்கு என்னை எளிமையாக சொந்தமாக்கிய பெருமை தலைவர் கலைஞர். கலைஞருடைய அந்த இறந்த நிறைவு வர்ணனைக்காக, கலைஞர் இறந்த பிறகும் கலைஞரை பற்றி பேசியதற்காக 7000 ரூபாய் காசோலையை பெற்ற ஒரே பேச்சாளர் இந்த நாகை நாகராஜன் தான். கண்டிப்பாக. இறந்த பிறகும் கொடுத்த வள்ளல் தலைவர் கலைஞர் இல்லையா? கண்டிப்பாக. உங்களுடைய நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி, வணக்கம்.